லாஸ்ட் இயர் ஜப்பான்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி உலகத்துல இருக்க எல்லாருமே பேசியிருப்பாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பையனுக்கும் இருந்த ஏஜ் டிஃபரெண்ட் தான். அதாவது 50 வயசு கேப் இருந்துச்சு. என்னது 50 வயசா அப்படின்னு நம்மளுடைய கேமராமேனே வாயை திறந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நிஜமாவே 50 வயசு கேப் இருந்துச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் அக்டோபர் மாசத்துல ஜப்பான் தர்மான் அப்படின்ற ஒரு வயோதிபர் தாத்தா இருந்தாரு. அவருடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 வயசு. இவர் 24 வயசான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாருங்க, இந்த 90s கிட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவீங்க. 74 வயசு தாத்தா 24 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அந்த தாத்தாக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை விடுங்க. இப்போ நியூஸை பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோ இருக்குல்ல, அது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காதல், பரிசுத்தமான காதல், காதலுக்கு கண்ணில்லை, வயசா முக்கியம், மனசு தான் முக்கியம் இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சந்தோஷம் அந்த கல்யாண தம்பதிகளுக்கு நிலைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவோட கல்யாணத்தில் ஃபோட்டோஸ் எடுத்தாங்கல்ல, அதாங்க இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவங்களுக்கு இவர் வந்து காசே கொடுக்கலையா. அதனால் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணப்போ அன்னைக்கு வந்து இந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு ஒரு பேங்க் செக்கு கொடுக்குறாரு. அதுவும் இந்திய மதிப்பில் 2 கோடி ரூபாய் செக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமும் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இவர் செக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் அது வந்து உண்மையான செக்கு கிடையாது, போலி செக்கு அப்படின்ற மாதிரி சில வதந்திகள் வந்து வருது. இதை 2 வீட்டாருமே மறுத்துட்டாங்க. இல்லை தாத்தா கொடுத்தா தாறுமாறா இருக்கும், அவர் ஏன் போய் சொல்லணும், அவர் உண்மையை தான் சொல்றாரு, அது உண்மையான செக்கு அப்படின்னு பொண்ணு வீட்லையும் சரி மாப்பிள்ளை வீட்லையும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செக்கே ஒரு டம்மி செக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த தாத்தா நம்பிக்கை மோசடி வழக்குல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தவரா. இதுல தான் இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆசை வார்த்தைகள் கூறி இப்படியான செக்கெல்லாம் கொடுத்து அவர் ஒரு வகையா கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இவர் கல்யாணம் பண்ணதுக்கு இப்போ அவருக்கு 9 வருட சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நிஜம்தாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்படியான கேஸ் எல்லாம் வந்தாலுமே அவர் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது அவர் கல்யாணம் பண்ணும்போது 24 வயசு பொண்ணு, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 25 இருக்கும். ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர், அதாவது அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நல்லவர், வல்லவர், அவர் ஏதோ தெரியாமல் செஞ்சிருப்பாரு, இருந்தாலும் என் மேலே இருக்க பாசத்தில் தானே செஞ்சார், நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன், எங்களுடைய காதல் வந்து பரிசுத்தமானது அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.